எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, தலைவர் விஜய் அவர்கள் மீது 41 பேர் கொண்டாங்கல்ல, அந்த பழியை போட்டு விஜய் அவர்களை அரசியலை விட்டு தூக்கிடலாம் அகற்றிடலாம் சொல்லிட்டு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாமே முயற்சி பண்ணினாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சிபிஐ நிலுவையில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸை பற்றி நிறைய பேர் பொதுவெளியில் விஜய் அவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசிட்டு இருக்கிறாங்க. பேச வைக்கிறது யாருங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ புதுசாக எடப்பாடி பழனிசாமி ஐயா பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு விஜய் அவர்களை பற்றி பேச வேற எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணாங்க விஜய் அவர்களை என்டிஏ கூட்டணிகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் விஜய் அவர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணனாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த வகையிலங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அப்படிலாம் முயற்சி பண்ணிவிட்டு அவருடைய முயற்சி படுதோல்வி அடைஞ்சதுக்கப்புறமா இப்போ புதுசாக என்னென்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. 41 பேர் இறந்தாங்களே, அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு, பார்க்கலின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நேற்று நான் பதிவு ஒன்று போட்டிருந்தேன். கரூரில் இருந்த டிஜிபி தான், காவல்துறை தான் விஜய் அவர்களை இங்கே ரொம்ப அசம்பாவிதமாயிரும், நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா தயவுசெய்து சென்னை நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விட்டுருக்காங்க. நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை இதோட அடியோட ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாமே ஒரு புது விஷயத்தோட புதுசாக விஜய் அவர்கள் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்டிடிவிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் இவருடைய அரசியல் பிரவேசத்தை பற்றி, அரசியலில் வந்திருக்காரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இனிமேல் அரசியல் கட்சியில் தான் இருப்பாரா, இல்லை இவங்க உருட்டல் மிரட்டல் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு பாதிரியே அரசியல் விட்டு ஓடிடுவாரா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நிரந்தரமாக அரசியலில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய தடவை நான் யோசிச்சு தான் நான் பண்ணுறேன், யோசிச்சு தான் ஆழமாக சிந்தித்து தான் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்கள் மேலே நீங்கள் எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் வச்சாலும், எவ்வளோ குழப்படியை போட்டாலும், விஜய் அவர்கள் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உண்மையான அரசியல்வாதியாக யாராக இருக்க போகிறாங்க, மக்களுக்கான நல்ல தலைவர் யார் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க மக்களே. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனது விஜய் அவர்களை தமிழக மக்கள் நீங்களும் நானும் சேர்த்து முதலமைச்சராக